இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? தம்பி போமா உங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரேண்டம் தகவல் தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜேடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போலாமா? நீ ஒய்யால டம்சாக்கனா. தக்லீஃப் காரியத்துல கண்ணா இருக்கான்னு சொல்லி இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். நீங்களும் உங்க வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும். பாகிஸ்தான்காரனா இல்ல வடக்கு நண்பரான்னு தெரியல, ஏன்னா அவங்க தான் இதுல ஸ்பெஷலிஸ்ட். போன் பண்ணி ஒரு பொண்ணு கிட்ட கார்டு மேல இருக்க 16 நம்பரை கேட்க அந்த பொண்ணு போன்ல பேசிட்டு இருக்கும் போது கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நடிக்குது. இருந்தாலும் நம்ம வடக்கு நண்பர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ங்கிற மாதிரி எப்படி காரியத்துல கண்ணா இருக்காரு நீங்களே பாருங்க. Please give me your credit card number so I can help you. Yeah, sure. Let me just pull over because I'm driving, all right? Oh. Yeah, sure. வேற ஏதோ சவுண்ட் போட்டு You hear me? I can hear you. I just had a car crash. It's good. It's going to be all right. Don't worry about it. Do you have your credit card details? I just had a car crash. I'm bleeding. I just need your credit card number. That's all. தலைமுறை நம்பரை கொடுத்து சாவு பாயின்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம அமெரிக்க வடக்கு நண்பர்கள் பண்ண ஒரு வேற ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். அமெரிக்கன் சிங்கர் லேடி காகாவோட டாக் வாக்கர் வெளியே வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்து அங்க வந்து 2 பயவுலைங்க நல்ல காஸ்ட்லியான டாகா இருக்கேன்னு சொல்லி அந்த டாக் வாக்கர் சுட்டுட்டு அந்த 2 நாய் திருடிட்டானுங்க பயவுலைங்க. தெரிஞ்சுக்கிட்டது பதறி போன லேடி காகா நாயை கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு இல்ல கொண்டு வந்து தர்றவங்களுக்கு $5 லட்சம் தரதா, கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் அறிக்கை வெளியிட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அந்த பயவுலைக்கு நம்ம லேடி காகாவோட நாய் தான் திருடி இருக்கோன்னு. இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே அந்த நாயை விட்டுட்டு போகாம அந்த நாயை தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு செட்டப் போட்டு அந்த காசை அடிக்கணும்னு அந்த நாய் ஸ்ட்ரீட் கம்பத்துல கட்டியிருந்த மாதிரியும் அது அந்த பைபிளியோட கேர்ள் ஃபிரெண்ட் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கெட்சை போட்டு நாயை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க லேடி காகா கிட்ட. போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரிய வந்திருக்கு அந்த நாயை கம்பத்துல கட்டிருக்க அவங்க அப்பா காரையை எடுத்துட்டு வந்திருக்கான் பைபிள்னு. போலீஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு மொத்த பேரும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. கோர்ட்ல 27 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. இதை கேட்கும் போது என்னடா இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இது இன்னும் முடியல. இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் இருக்கு. 2 பசங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க சொன்ன மாதிரி லேடி காகாக்கு நாயை கொடுத்துட்டோம், ஆனா லேடி காகா சொன்ன மாதிரி எங்களுக்கு பணத்தை தராம ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி லேடி காகா மேலே கோர்ட்ல டிஃபர்மேஷன் கேஸ் போட்டாங்க. ஜெயில உட்கார்ந்து எப்படி வேற லெவல்ல இந்த உலகத்துல எல்லாமே பணம் தான். கிடைச்சதா இல்லையா? ஏமாத்தி இவங்க இப்படி போட்டாங்க. நைஜீரியாவை சேர்ந்த ஒரு ஆளு மயங்கி விழுந்து 3 நாள் கோமாக்கு போயிருக்காரு. 3 நாள் கழிச்சு என்னையாச்சு எதுக்கு மயங்கி விழுந்தன்னு கேட்டா நாங்க இத்தனை வருஷமா தங்கி இருந்த வீடு என் மனைவியோட வீடாமான்னு சொல்லியிருக்காரு. இதுல என்னையா அவன் பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதுக்கு என்னன்னு பார்த்தா இத்தனை வருஷமா அது வீடு வேற யாரோ வீடு நினைச்சு இந்த மனுஷன் வாடகை கட்டிட்டு இருந்திருக்காரு. அவர் மனைவி அந்த வாடகை வாங்கி அமுக்கிட்டு இருந்திருக்காங்க அவருக்கு தெரியாம. எப்படி A man who recently collapsed when he found out that the house rent he's been paying for years, that the house belongs to his wife. She never mentioned it to him that she owned the house. நீங்க வயசு இருக்கு காசு தராதுங்களோ? பீட்டா ஒரு பைத்தியக்காரத்தனமான அமைப்புன்னு சொல்லி அவங்க ஜல்லிக்கட்டுக்கு எதிராக நிற்கும் போதே நமக்கு தெரியும். ஆனா வீகனிசம் பரப்ப இவ்வளவு இறங்கி பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே இவரு பேர் தான் ஸ்டூவர்ட். இவரோட விவசாய நிலத்துல யாருன்னே தெரியாதவங்க நிறைய யூஸ்டு டயர்ஸை கொண்டு வந்து கொட்டிட்டு இருந்திருக்காங்க வருஷம் ஃபுல்லா. கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அந்த டயர்ஸ் ஒரு மலை அளவுக்கு சேர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டூவர்டு எவன்டா இதுன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ஒரு ஹிடன் கேமராவை மரத்துல மாட்டுறாரு. யாருன்னு பார்த்தா அவர் ஊர்ல இருக்க ஒரு பைபிள் அவர் தொழில மிச்சமாகிற டயர்ஸ்ல கொண்டு வந்து ஸ்டூவர்டு நிலத்துல கொட்டிட்டு இருந்திருக்காரு வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா. ஸ்டூவர்டு அந்த பைபிள் கிட்ட போய் பொறுமையா சொல்லியிருக்காரு என் லேண்ட்ல இருந்து இந்த டயர்ல எடுத்துருங்கன்னு. அதுக்கு அந்த பைபிள் எம்டி லேண்ட் தான் கொட்டியிருக்கேன், இதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி எடுக்க முடியாதுங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸ்டூவர்டு உடனே அவர் ரகசியமா அந்த கேமரால ரெக்கார்ட் பண்ண வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு அவர் வில்லேஜ் மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு இந்த மாதிரி இவர் பண்றாருன்னு. அந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஸ்டூவன் நிலத்துல இருக்க எல்லா டயரையும் ஒரு லாரியில போட்டு ஸ்டூவன் நிலத்துல அந்த டயரை போட்ட அந்த ஆளோட வீட்டுக்கே அந்த டயரை கொண்டு போய் கதவே திறக்க முடியாத மாதிரி வாசல்ல கொட்டிட்டு வந்தாங்க சேர்ந்து. பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணிருக்காங்க.
ஐயோ டயரு. அவர் என்ன கடை வச்சிருக்காருன்னு தெரியல. யாரு டயர் போட்டு கார் இதுக்குள்ளதாக இருக்கும் ரிப்பேர் பண்றவரா பார்த்திருப்பீங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இந்த சொசைட்டிக்கு மென் வேணுமான்னு கேட்டா அவங்க பதில் என்னவா இருக்குன்னா, Do we need men? Honestly, no. Do we need men? No. Do women need men? No. 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 Do women need men? No. I think world is a better place without men. No. We're good enough. ஐயோ போறது We're good enough. We're in fact sorted better, I think, without men. இதுதான் பதிலா இருக்கு. ஆனா யதார்த்தம் என்னன்னா, ரெண்டு பேருமே தேவை. ரெண்டு பேரும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் நேச்சர் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர்னால சர்வே பண்ண முடியாது. அதுக்கு இதான் எக்ஸாம்பிள். Do we need men? Honestly, no. Do we need men? No. Why? A woman is trapped in an overturned SUV. The deputy lifts the 3,500-pound SUV to free the woman. ஓ அதே அவர் லிஃப்ட் பண்ணி காப்பாத்திருக்காரு. It worked, and here is that hero today. இன்னும் ஒரு படி மேல போய் நான் தனி தீவுல இருக்கும்போது ஒரு மென் கூட இருக்கிறதுக்கு ஒரு கரடி கூட நான் இருந்துருவேன்னு சொல்ற அளவுக்கு இப்ப போயிட்டு இருக்கு நிலைமை. அப்படி நினைக்கிறவங்களுக்கு கரடி கூட தனியா இருக்க மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அவங்க ரியாக்ஷன் எப்ப இருக்குன்னு நீங்களே பாருங்க. Would you rather be stuck in a forest with a man or a bear? Bear. Man is scary. With a bear. Well, I've heard about bears. They don't always attack you, right? Unless you like fuck with them. So maybe a bear. Depends what man, but probably a bear. 100% a bear, which is like terrifying to say, but definitely a bear. Some men are very scary out there. A bear. What attacked you? Bear, I'm still here. Please help me. Hurry. He's broken my. ஐயோ I can't move. யாரோ 911 கால் பண்ணி பேசுறாங்க. அது ஜோக்கா சொல்றாங்க. ஆக்சுவலா அது ரியாலிட்டியில வேலைக்கு ஆகும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ், ரெண்டு பேருமே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் தேவை. ஹியூமனிட்டிங்கிற ஒரு ரேஸ் இருக்கு. 2021ல ஆப்கான் வார் முடிஞ்சு தாலிபான்கள் ஆப்கானை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 120% டூரிசம் வளர்ந்துருக்குது ஆப்கான்ல. இது ஒரு பயங்கரமான வளர்ச்சி தான். அதனால ஆப்கான் கவர்மெண்ட் இன்னொரு முடிவு எடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க, இன்னும் டூரிசத்தை வளர்க்கலான்னு. அந்த வீடியோல அமெரிக்க மக்களை வெல்கம் டு ஆப்கானிஸ்தான் சொல்லி அமெரிக்க மக்களை ஆப்கானுக்கு இன்வைட் பண்றாங்க. ஆனா அவங்க அமெரிக்க மக்களை இன்வைட் பண்ண முறையை நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க மக்கள் ஆப்கானுக்கு டூரிசம் போவாங்களா இல்லையான்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. We have one message for America. Welcome to Afghanistan. அடப்பாவிகளா இப்படி பண்ணீங்கன்னா யார் வருவா? ஜாலியா பண்றாங்க. அத ஜோக்கா பண்ணிருக்காங்க. பழகிடுவாங்க போக. ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ என்ன போடலாம்னு சொல்லி உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். வரட்டா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு ஒய்ஃப் வந்து எப்படி ஏமாத்திருக்காங்க, ஃபுல்லா வாடகை நினைச்சு அவரு கட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல காசு போட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு போல இருக்கு வாடகை. இந்த வீடு அப்ப அந்த வீடை கண்டுபிடிச்சவங்களும் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. வேற வீடு இருக்கு வாங்கிக்கலாம்னு அவர் வந்து பாரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவரு காசு கொடுத்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு உங்களோட செலவுக்கு தனியா கேட்டா எதுக்கு வீடு செலவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு அத வீட்டு செலவு மூலியமா வாங்கி, அதாவது இப்போ அவங்க வீட்டுக்கு உங்களுக்கு செலவுன்னு வாங்குறதே இல்ல மாதிரி தானே. இப்போ அவங்க கொடுத்தா அது எக்ஸ்ட்ரா தானே அப்படின்னு மாதிரி வாங்கியிருக்காங்க. அதான் மயக்கம் போட்டு விழுந்து 3 நாளுக்கு அப்புறம் வச்சிருக்காரு. அவ்வளவு காசு போயிருக்கு போல இருக்கு. அதான் எனக்கு தெரிஞ்சு பல வருஷமா கட்டிட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. ஒரு 5-6 வருஷம் காசு கொடுக்கணும்னா இப்படிதான் ஏமாத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த
மனுஷன் மென் கூட வாழ முடியாது, வேர் கூட வாங்கிக்கலாம் அதான் சொல்றல, சும்மா அது பேட்டி எடுக்கிறாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு கெத்தா பேசிக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்களோட ரியல் வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும். எப்படி இருந்தாலும் இப்போ அவங்க பிறக்கிறதுக்கே அவங்க அப்பா தேவை இருந்திருக்குல்ல. அவங்க அப்பா இல்லாம இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க மாட்டாங்களே. என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன வயசுலாம் வளர்க்கறதுக்கு எப்படி இருந்திருப்பாங்க. ஒரு ஏஜ் வரைக்கும் யாருமே நமக்கு தேவையில்லை, நம்ம காசு இருக்கு நம்ம வடையே இருக்கு. ஆனா ஒரு ஏஜுக்கு அப்புறம் யாருமே இல்லாம இருக்கும்போதுதான் அந்த தனிமை தெரியும். அப்பதான் அவங்களுக்கு அதெல்லாம் புரியும். நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்